அந்த மாதிரி 25 பேர் வரணும் அப்படிங்கிறது தான் கணக்கு. வந்துடுவீங்கன்னு நான் நம்புறேன். வர முடியல அப்படின்னா இப்பயே சொல்லிடுங்க. அதுக்கு உண்டான ஆள் இன்னொருத்தர் நீங்க வந்து ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இந்த வேலை வந்து இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நடக்கும். அது நேர காலம். இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, போன் பண்ணி உங்களை கூப்பிடுற டைம் கம்மியா இருந்தது. எங்களுக்கு கூப்பிட்ட டைம் 4 மணி. ஒரு 4 இடங்கள், ஒரு கிளைக்கு ஒரு 4 இடங்கள் முக்கிய இடங்கள்ல வந்து பிரச்சனை வைங்க. அனுமதி நாங்க வாங்கி தரோம். நாங்க அனுமதி வாங்கி தந்துறோம். மாநகரம் அதை பொறுப்பெடுத்து அனுமதி வாங்கி கொடுத்துடணும். இன்ஸ்டாலு, யூடியூப் இதெல்லாம் வந்து முக்கால்வாசி போய்கிட்டே இருந்தால் தான் வந்து ஓரளவுக்கு வந்து நம்மள ஒரு இது ரீச் ஆகிக்கிட்டே இருக்கும். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஒன்று போட்டோம் அப்படின்னா அதை அப்படியே ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக இருக்கிற நம்மகிட்ட இருக்க மற்ற குரூப் அது இருக்கிறதுல வந்து நம்ம போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். மற்றவங்க அப்படிங்கிற வந்து வெளியே இருக்கிற மக்களுக்கு தெரியப்படுத்தணும். விளம்பரமாயிட்டு இருக்குது. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது செய்யணும். முதல்ல மண்டல மாநாட்டினுடைய நோட்டீஸை வந்து நான் முன்னாடி அந்த நம்ம உட்கார்ற சேர் பேப்பர் படிக்கிற மாதிரி அந்த நோட்டீஸ் வந்து நான் முன்னாடி வச்சிருக்கேன். அது ஒரு இது வந்து நான் பண்ணியிருக்கேன். இன்னொன்று வந்து என்னன்னா, நம்ம ரேட் அட்டை போட்டிருக்கோம். ரேட் அட்டை பக்கத்தாலையும் வந்து அந்த நோட்டீஸ் வந்து நான் ஒட்டி வச்சிருக்கேன். இனிமேல் பார்த்தீங்கன்னா நம்ம கடைக்கு எங்கள் கிளைகள் அனைத்து கடைகளுக்கும் போய் நான் நோட்டீஸ் கொடுத்துக்கிறோம், ஸ்டிக்கர் ஒட்டுக்கிறோம். நாங்களே ஸ்டிக்கர் ஒட்டுக்கிறோம். என் கடையில் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் முன்னாடியே ஒட்டுக்கிறோம். கடைகளில் வந்து ஸ்டிக்கர் ஒட்டுறக்க ஒரு ஸ்டிக்கர் வாங்கியிருக்கோம். அதே மாதிரி வந்து ஒரு அலசி ஸ்டிக்கருங்கும் போது பைக்குகளில் காருகளில் ஒட்டும் போது சிம்பிளாகவும் இருக்கு, பார்க்கறதுக்கு நீட்டாகவும் இருக்கு. 10 சைஸ்ல ஒரு நம்ம ரவுண்டான மாதிரி ஏரியால வைங்க. மக்களுக்கு என்ன மாடை நம்ம வாழ்க்கை வாழ்வாதாரம் பாய்ச்சிருக்குது இந்த மாதிரி சூழ்நிலை அப்படின்னு சொல்லி அவங்களே ஒரு ஊக்கப்படுத்திட்டு வந்துட்டு இருக்கிறேன். அந்த மாதிரி போஸ்ட் அடிக்கிற வந்து கட்சி வந்து அந்த அவருக்கு தேவையான மட்டும் அவங்க மட்டும் கொடுக்கலாம். பொதுவாக கொடுத்தா நம்ம சொந்த மக்கள் எல்லா கட்சியும் இருக்காங்க, யாரும் வரமாட்டாங்க. அது என்னோட கருத்து. ஈஸியா மக்கள் இடத்துல போய் சேர்றது இப்ப நான் இந்த மாதிரி ஒரு சராசரி சாதாரண மனுஷன் தெரிஞ்சுக்கிறது வந்து வாட்ஸ்அப், யூடியூப் மட்டும்தான். சட்டம் தெரியும். ஆனா இதோட இது வரைக்கும் நான் வந்து 13 கிளை ஒண்ணு அதோட சேர்த்து 13 ஆச்சு. 13 எடிட் பண்ணி அனுப்பிச்சிருக்கோம். ஆனா வரல நான் நினைக்கிறேன். இல்ல அதையும் தான் பார்க்க விளம்பர குழு நல்லா செயல்பட்டு இருக்குங்க. அதே மாதிரி இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம செயல்படுற விட பெண்களை கொஞ்சம் நோட்டீஸ் கொடுத்தாங்க பாருங்க. அது மாதிரி நம்ம அந்த மாதிரி 25 பேர் வரணும் அப்படிங்கிறது தான் கணக்கு. வந்துடுவீங்கன்னு நான் நம்புறேன். வர முடியல அப்படின்னா இப்பயே சொல்லிடுங்க. அதுக்கு உண்டான ஆள் இன்னொருத்தர் நீங்க வந்து ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இந்த வேலை வந்து இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நடக்கும். அது நேர காலம். இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, போன் பண்ணி உங்களை கூப்பிடுற டைம் கம்மியா இருந்தது. எங்களுக்கு கூப்பிட்ட டைம் 4 மணி. ஒரு 4 இடங்கள், ஒரு கிளைக்கு ஒரு 4 இடங்கள் முக்கிய இடங்கள்ல வந்து பிரச்சனை வைங்க. அனுமதி நாங்க வாங்கி தரோம். நாங்க அனுமதி வாங்கி தந்துறோம்.